என்ன யோசனையா இருக்க? என்னாச்சு? சொல்றேன். ஆனா நான் சொன்னேன்னு நீ எனக்கு கொஞ்சம் பணம் தரணும், ஓகேயா? என்கிட்டயே கலெக்ஷனா? எப்போதான் முடிய போதோ உன்னோட கலெக்ஷன். இப்போ சொல்லு, என்னாச்சு? பெரியப்பா, ஒரே குழப்பமா இருக்கு பெரியப்பா. நம்ம ரிலிஜியன்ல தான் இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால நம்ம கண்ட்ரி நம்மளுக்கு தான் சொந்தமா பெரியப்பா? இப்போ நம்ம நாட்டில் பறவைங்க தான் மனுஷங்களை விட ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? அதனால இந்த நாடு பறவைங்களுக்கு தான் சொந்தம்னு சொன்னா நீ ஒத்துப்பியோ? காக்கை குருவி எங்கள் சாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை. இது நான் இல்ல, மகாகவி பாரதி சொன்னது. அப்பயும் பெரியப்பா, இந்த சாமி பெருசு அந்த சாமி பெருசுன்னு எல்லாரும் சண்டை போடுறாங்க. உண்மையா எந்த சாமி தான் பெருசு? கருநிறம் கொண்டு பார் கடல் மிசை கிடப்போன், மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்துணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே, அதன் இயல் ஒளியுறும் அறிவாம். எல்லா சாமியும் ஒண்ணுதான். அதோட இயல்பு வெளிச்சம் தரக்கூடிய அறிவுன்னு பாரதியார் சொல்றார். அந்த அறிவை கொடுக்கறது தான் கடவுள். 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகாள், பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டாமெனில் கேளீரோ. இன்ஃபேக்ட் அந்த அறிவு தான் கடவுள். ஆனா நம்ம தான் இங்க முதல்ல இருந்து இருக்கோமா? அவங்களும் அப்புறம் தான் வந்தாங்களாம். அப்ப நம்ம தான் முக்கியமானவங்களா பெரியப்பா? அது அப்படி இல்லைம்மா. அது இப்போ உங்க அப்பா அம்மாவுக்கு நீ தான் முதல்ல பிறந்த, அதுக்கப்புறம் தான் உன் தங்கச்சி பிறந்தா இல்லையா? அதனால நீ தான் இந்த வீட்டுக்கு முக்கியமானவன்னு சொல்ல முடியுமா? 2 பேரும் தானே முக்கியம். சாதி மதங்களை பாரோம், உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே. பாரதியார் சொல்றார். நீ சொல்றது சரிதான் பெரியப்பா. ஆனா அவங்கள சில பேர் நம்ம அவங்கள ஒதுக்குனதா ஃபீல் பண்றாங்க. அதுக்கு நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? சாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வார், நீதி பிரிவுகள் செய்வார், அங்கு நித்தமும் சண்டைகள் செய்வார். தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர். பாரதி சொன்ன மாதிரி நம்மள அப்படி பிரிச்சு நமக்குள்ள இருக்கிற ஒத்துமையை குலைக்கணும்னு நிறைய பேர் முயற்சி செய்வாங்க. ஆனா பெரும்பாலான சாதாரண மக்கள் அப்படி யோசிக்கிறதே இல்லை. எல்லா மதத்தையும் சமமா மதிக்கிறாங்க, சகோதரத்துவமா பழகுறாங்க. அதை நாம அவங்களுக்கு உணர்த்தினா போறோம். நாம அவங்கள ஒதுக்கினதா நினைக்க மாட்டாங்க. ஆனா அதை புரிய வைக்கிறது நம்மளோட கடமை. இப்போ நான் உனக்கு புரிய வச்சேன் இல்லையா? அந்த மாதிரி நீ போய் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். வெள்ளை நிறத்தோரு பூனை எங்கள் வீட்டில் வளரது கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்குறு நிறமாம். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றோ? இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ? மகாகவி பாரதி கூறியது போல, பாரதத்தாய் என்னும் ஓர் அன்னைக்கு பிறந்தவர்கள் நாம் அனைவரும். அன்னை என்றும் வேறுபாடினை பார்த்ததில்லை. சகோதர சகோதரிகள் நாம் மட்டும் ஏன் பார்க்க வேண்டும்? கிறிஸ்துவ ஆலயமணியின் ஒளி எனக்கு தூய்மையை சொல்லி தந்தது. என் இஸ்லாமிய தோழியின் தொழுகை எனக்கு நேர்மையை சொல்லி தந்தது. என் நெற்றியில் இட்ட திருநீர் அவளுக்கு வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்லி தந்தது. ஒருவரிடம் இருந்து மற்றொருவர் கற்றுக்கொள்ளவே இந்த வேறுபாடுகள் அமைந்துள்ளன, நம்மை பிரித்துக் கொள்ள அல்ல. உய்வதனைத்திலும் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருளானது தெய்வம், யாரும் பணிந்திடும் தெய்வம், பொருள் யாவினும் நின்றிடும் தெய்வம், பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம். சார் சார் என்ன போற வழியில கொஞ்சம் மசூதி தெருவில் விட்டுடுறீங்களா சார்? உட்காருமா, போலாமா? என்னம்மா கலெக்ஷன் கிளம்பியாச்சா? முன்னாடிலாம் ஸ்கூலில் தான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ஏரியா விட்டு ஏரியா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? எல்லாத்துக்கும் இதே சிரிப்பு தான்.
ஆமா இங்க யார் வீட்டுக்கு போற? இல்ல சார், கிளாஸ்மேட் ஃபைஸோட வீட்டுக்கு வந்து அங்க ஒரு சார் நிறுத்துங்க சார். இங்கதான். இங்கயா? இரு நிறுத்துறேன். என்னம்மா வீடு வீடாக போய் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா? இல்லை சார், என் ஃப்ரெண்டு கேத்ரின் வீடு. அங்கேயும் கலெக்ட் பண்ணியாச்சா? இல்லை சார், அவளும் ஃபைஸாவோட சேர்ந்து என் கூட பேசவே மாட்டேங்கிறா. அவள் எங்கே போய் தருவா? சரி போலாமா? போகலாம் சார். உட்காருமா. சாயா வாங்கலையா? சாயாமா சாயா வாங்கலையா? சாயாமா சாயாமா தண்ணி கூட கொஞ்சம். போதுமா? நிறுத்துங்க சார். இங்கயா? ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இவர்கிட்டமா கலெக்ட் பண்ண போறேம்மா? இவரே கஷ்டப்பட்டு இருக்காரு, இவரால் என்னம்மா கொடுக்க முடியும்? பாவம். என்ன அங்கிள், இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலையா? இல்லை பேட்டி, கையெல்லாம் ரொம்ப வலி. இதை வச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டே ரொம்ப தூரம் வர முடியல. அதான் இங்கேயே சாயா வித்துக்கிட்டு இருக்கேன். இந்தாங்க அங்கிள். ஏய் சையத் பாய், இந்த பொண்ணு சொன்னால் புரிஞ்சுக்காது. ஒரு 2 ரூபாய் இருந்தால் போடுங்க. நம்ம கஷ்டத்தெல்லாம் இவங்க என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போகிறாங்களோ. இந்தாங்க அங்கிள், இதில் 4950 ருபீஸ் இருக்கு. உங்களுக்கு ட்ரை சைக்கிள் வாங்க 5000 ஆகும்னு சொன்னீங்கல்ல, எப்படியாச்சும் ஒரு 5000 கலெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஒரு 50 ருபீஸ் மட்டும் குறைஞ்சிருக்கு அங்கிள். சாரி அங்கிள். சார் உங்ககிட்ட ஒரு 50 ருபீஸ் மட்டும் இருந்தால் தரீங்களா சார்? பெரியப்பா கிட்டேன்னு வாங்கி திருப்பி தந்துடுறேன் சார், ப்ளீஸ் சார். அக்கா இந்த 50 ருபீஸ். நீ ஏன் அக்கா கிட்ட 50 ருபீஸ் கேட்டால? அவ சரியான லூசு. அவன் ஏதோ பேசாம வெளியே அமிச்சிட்டா. என் அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த இந்த புடி எனக்கு டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கணும். தேங்க்ஸ் சார். இந்தாங்க அங்கிள். மாஷா அல்லாஹ், நீ என் சாமிமா, நீ என் சாமி. உய்வதனைத்திலும் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருளானது தெய்வம். யாரும் பணிந்திடும் தெய்வம், பொருள் யாவினும் நின்றிடும் தெய்வம். பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம். எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் இனம், எல்லாரும் இந்திய மக்கள், எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் ஓர் விலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர். நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர். ஆம், நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர். வாழ்க. நன்றி. பாரதி, 6th standard C section. உங்க OTT Plus ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.